وما علينا إلا البلاغ المبين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் முகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் முக்கியமான 2 கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து கொள்ளலாம். அதிலே ஒன்று, இஸ்முல் ஆலம் என்றால் என்ன, அந்த இஸ்முல் ஆலம் எது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி என்றால், பொதுவாக இந்த வளர்ந்த இளம் சமுதாயத்துக்கு தெரியாவிட்டாலும் பழைய மக்களுக்கு மத்தியிலே ஆன்மீகவாதிகளிடத்திலே இஸ்முல் ஆலம் என்பது ஒரு மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. அதில் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், அந்த இஸ்முல் ஆலம் என்பதை கொண்டு ஒருவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்கப்படும். இதுதான் அதில் உள்ள சிறப்பம்சம். அப்போ இஸ்முல் ஆலம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்தென்றால், மிக பிரமாண்டமான பெயர். அந்த மிக பிரமாண்டமான அந்த பெயரை உச்சரித்து நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் அதில் உள்ள மர்மமாக இருக்கிறது. சரி, முதலாவது, இவ்வாறு ஒரு இஸ்முல் ஆலம் என்று ஒரு சிறப்பான ஒன்று இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது என்ன, இது சம்பந்தமாக வந்த செய்தி என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இஸ்முல் ஆலம் மிக பிரமாண்டமான பெயர். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்விற்குரிய மிக பெரிய பெயர், மிக சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய பெயர். அந்த மிக மகத்துவமிக்க அந்த பெயர் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா என்று நாம் ஹதீஸ்களிலே, குர்ஆனிலே அதற்காக ஒரு வெளிப்படையான ஆதாரங்களை காண முடியாது. ஹதீஸ்களிலே நாம் தேடி பார்க்கின்ற போது அப்படி ஒன்று இருந்தால் நிச்சயம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதில் பலகீனமான ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது. நான் அவைகளை பற்றி இங்கே நாம் பேச விரும்பவில்லை. அதிலே ஆதாரபூர்வமானது, அறிவிப்பாளர் வரிசையிலே விமர்சனம் அற்றது என்று காணக்கூடிய முக்கியமான 2 ஹதீஸ்களை இங்கே நான் முன்வைக்க இருக்கிறேன். அதிலே முதலாவது ஹதீஸ், இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய புகாரிக்கு எழுதிய அவர்களுடைய விரிவுரையிலே கூட அவர்கள் வந்ததிலே மிகவும் ஆதாரமானது என்றால் இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அவர்களும் அது வந்த செய்தியிலே இது மிக ஆதாரமானது. அதில் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் கூறுகின்றான். என்ன கூறுகிறான்? பிரார்த்திக்கிறான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்த லா இலாஹ இல்லா அன்த் அல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று இந்த வார்த்தையை சொல்லி ஒருவர் பிரார்த்திப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுறுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கின்றாய். எதை கொண்டென்றால், எதை வைத்து அல்லாஹ்விடம் கேட்கப்பட்டால் கொடுக்கப்படுமோ, எதை வைத்து பிரார்த்திக்கப்பட்டால் அவன் விடையளிப்பானோ
அந்த பெயரை கொண்டு நீ பிரார்த்தித்திருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை பிஸ் இஸ்மி, ஒரு பெயரை கொண்டு நீ பிரார்த்தித்திருக்கிறாய் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் தான் இருக்கிறதிலே மிக சிறந்த ஹதீஸாக இருக்கிறது. ஆனால் இதில் அல் அஅலம் என்ற வார்த்தை வரவில்லை. என்றாலும் இதை பற்றி பேசக்கூடிய அறிஞர்கள் அந்த வார்த்தை வராவிட்டாலும் இந்த இவர் கேட்ட அந்த வார்த்தை பிரயோகங்கள், அதிலே இவர் சொன்ன அந்த கலிமாக்கள், அதை வைத்து நபிகளார் அதற்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்கின்ற போது ஒரு வார்த்தையை கொண்டு அவர் கேட்கவில்லை, ஒரு பெயரை கொண்டு. மாறாக முதலாவது அவர் என்ன கூறுகிறார்? யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, நீ உன்னை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சாக்கி கூறுகிறேன். நீ எவ்வாறானவன் என்று குல் சூரா இருக்கின்றது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லுவோமே, அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று அதிலே வரக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்களை சேர்த்த மாதிரி பின்னால் வருகிறது. அந்த அஹத், நீ ஒருவன், தேவையற்றவன், அல்லது லம் யலித் வலம் யூலத், பெறாதவன், அதாவது யாரையும் பெற்றெடுக்காதவன், யாராலும் பெற்றெடுக்கப்படாதவன், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்ற இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு பிரார்த்தித்தார். இதில் அல்லாஹ்வுடைய பெயராக வருவது என்ன? அல் அஹத் என்ற பெயர் வருகிறது, அஸ்ஸமத் என்ற பெயர் வருகிறது, அதே மாதிரி அல்லாஹ் என்ற பெயர் வருகிறது. அன்னக அந்தல்லாஹ், நீதான் அல்லாஹ். அப்ப இதில் அல்லாஹ்வுடைய பெயர்களும் சொல்லப்படுகிறது, அந்த அல்லாஹ்விற்குரிய பண்புகளும் சொல்லப்படுகிறது. இதில் ரசூலுல்லாஹ் ஒரு பெயரை நாடி இருந்தால் ஒரு பெயரை சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்கே பல பெயர்கள் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுக்குரிய பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, பல பண்புகள் சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் அவர் பிரார்த்திக்கிறார். அதனால் இந்த பிரார்த்தனை இவ்வாறான இந்த பிரயோகம், இதில் ரசூலுல்லாஹ் ஒன்றை மட்டும் பிரித்து கூறாதல், அவருடைய பிரார்த்தனையின் மொத்தத்தை சொல்லி சொன்னதால் நாம் இது மொத்தமாகத்தான் எடுக்க வேண்டி இருக்கிறது. இவர் சொன்ன அந்த வார்த்தை பிரயோகங்களை கொண்டு நாம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைக்கு விடையளிப்பான், எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. இது ஒரு ஆதாரமான சிறந்த அறிவிப்பாளர் வரிசை உள்ள சனத். அன்றைக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது செய்தி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நீங்கள் பாடமிட்டுக் கொள்வதற்காக நான் இதை திருப்பியும் சொன்னேன். தேவையானவர்கள் எடிட் பண்ணி அதை திரும்ப திரும்ப சொல்லலாம். உங்களுடைய பிரார்த்தனையிலே நீங்கள் இதை கேட்பதற்காக பாவிக்கலாம். ஏனென்றால் இதை வைத்து கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தால் அங்கீகரிக்கப்படும் என்று. இது ஒரு செய்தி. இது மட்டும்தானா என்று பார்த்தால் இதே மாதிரி மற்றொரு ஹதீஸ், இது முஸ்னத் அஹமதில் வருகிறது. நான் இரண்டாவது சொல்ல போகக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமது, இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹுடைய முஸ்னத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது. வேறு பல கிரந்தங்களிலும் வருகிறது. ஒன்றை சொல்லிக்கொண்டேன். மற்றது என்னவென்றால் அனஸ் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் ஆதாரமானது தான். அதில் எவ்வாறு வருகிறது என்றால், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற போது ஒரு மனிதர் தொழுது விட்டு பிரார்த்திக்கிறார். அப்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த்
யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கின்றேன், உனக்கே புகழெல்லாம், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அல் மன்னான், நீ மிகவும் கொடை கொடுப்பவன். பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை முன் உதாரணம் இல்லாமலேயே உருவாக்கியவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவனே. யா ஹய்யு யா கய்யூம், என்றும் நிலைத்திருப்பவனே, என்றும் உயிரோடு இருப்பவனே என்று அவர் பிரார்த்திக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், லகத் அல்லாஹ பிஸ்மிஹில் அலீம், இவன் மகத்துவமிக்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பிரார்த்தித்தார். எப்படியான பெயர் என்றால், இதா துஅய பிஹி அஜாப், அதை கொண்டு பிரார்த்தித்தால் அவன் விடை அளிப்பான், அதை கொண்டு கேட்கப்பட்டால் அவன் கொடுப்பான். முந்தி சொன்ன அதே ஹதீஸில் வந்த அதே விடயத்தை இங்கேயும் சொல்கிறார்கள். முந்தைய உள்ள சில வார்த்தை இதிலே வருகிறது, சிலது இதில் வேறையா இருக்கிறது, அதில் வேறையா இருக்கிறது. அப்ப இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதிலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக என்று சொல்லித்தான் வருகிறது. என்று சொல்லிவிட்டு பிஅன்ன லக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும் என்பதை வைத்து நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இது முந்தைய அந்த துஆவிலேயும் வந்தது. அல் மன்னான், இது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம். பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய பண்பு. அதே மாதிரி துல் ஜலாலி வல் இக்ராம், அதுவும் அல்லாஹ்வுடைய திருநாமம். யா ஹய் யா கய்யூம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். எனவே இந்த ஹதீஸிலே முந்தையதை விட பல திருநாமங்கள் வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், இவர் கேட்ட பிரார்த்தனையில் அல்லாஹ்விடம் மகத்துவமான அவருடைய பெயரை கொண்டு கேட்டுவிட்டார் என்று சொல்கிறார். மகத்துவமான, அலீம் என்ற வார்த்தை. அலீம் என்றால் பிரமாண்டமானது, மகத்துவமானது என்ற பொருள். இதிலே இஸ்முல் ஆலம் என்கிறது மிக பிரமாண்டமானது என்பது பொருள். அதாவது அதற்கு கீழே பெரியது, மிக பெரியது, மகத்துவமானது, மிக மகத்துவமானது என்று நாம் சொல்வோம் அல்லவா, அந்த அடிப்படை. அப்ப பெரியது, மிக பெரியது. அப்ப இஸ்முல் ஆலம் என்கிறது மிக பிரமாண்டமானது, மிக மகத்துவமானது என்ற கருத்து. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மகத்துவமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இவர் கேட்டு விட்டார். நாம தஸ்பீஹ் செய்கிறோம் ருக்கூல, அப்ப என்ன சொல்றோம், சுப்ஹான ரப்பியல் அலீம், மகத்துவமான எனது இரட்சகன் அவனை துதிக்கின்றேன் என்று நாம சொல்கிறோம். அப்ப அல்லாஹ் அலீம் என்கிறது அவனுடைய வார்த்தை, அவனுக்குரிய பண்பு, அவனுடைய பெயர் மகத்துவமானது. எனவே இரண்டிலேயும் இரண்டு வகையாக வந்திருக்கிறது. இதிலேயும் தனிப்பெயர் வரவில்லை. அப்ப தனிப்பெயர் வராத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய மொத்த பிரார்த்தனையை பார்த்துவிட்டு இதை கூறுகிறார். அப்ப இங்கே என்ன வழங்குகிறது என்றால், ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அந்த இஸ்முல் ஆலம் என்ற அந்த வார்த்தை மிக பிரமாண்டமானது அல்லது மிக மகத்துவமானது என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால், இரண்டிலேயும் அது வந்திருக்க வேண்டும். இதற்கும் சொல்லுகிறார்கள், இதற்கும் சொல்லுகிறார்கள். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், இதை பற்றி ஆய்வு செஞ்ச இமாம்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் எத்தனையோ கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுகிறார்கள், இது பக்க இமாம்களுக்கு இடையில கருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் பெரும்பான்மையானவர் என்ன கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹ் என்ற பெயர் தான் அவ்வாறு ஒரு மிக முன்னிலைப்படுத்தக்கூடிய பெயர் என்றால் அல்லாஹ் என்ற பெயர் தான் என்று சொல்கிறார். அப்ப
ஒவ்வொரு மனிதனும் தாம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் என்றுதானே பிரார்த்திக்கிறான். சாதாரணமாக அல்லாஹும்ம என்றுதான் தொடங்குகிறான், யா அல்லாஹ் என்று கூப்பிடுகிறான். அப்ப இந்த வார்த்தைக்கு மட்டும் இவ்வாறான சில வார்த்தை பிரயோகங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி அலைஹி சொல்லியிருக்க வேண்டும் என்ற கேள்வி அப்ப வருகிறது. எல்லோருடைய பிரார்த்தனையிலும் எல்லா பிரார்த்தனையிலும் அல்லாஹ் 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 என்று வருகிறது. அதனால் அந்த இதுதான் என்று அவர்கள் கூறுகின்ற அந்த கூற்று அது ஒரு கேள்விக்குறியில நிற்கிறது. இரண்டாவது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதிலே வந்திருக்கிறது யா ஹய்யு யா கய்யூம் என்று. அந்த யா ஹய்யு யா கய்யூம் என்றுதான் அந்த வார்த்தை பிரயோகம் என்று சிலர் கூறுகிறார்கள். அவ்வாறு கூறினால் அடுத்த துஆவிலே அது வரவில்லை, யா ஹய்யு யா கய்யூம் வரவில்லை. இரண்டாவது விஷயம். அப்ப அடுத்த ஹதீஸ் அதை மறுக்கிறது. இரண்டாவது மூணாவதாக இது இஸ்முல் ஆலம் என்று இந்த வார்த்தை இந்த பிரயோகம் சஹீஹான ஒரு சர்ச்சை இல்லாத ஹதீஸிலே இவ்வாறான ஒரு பிரயோகம் வந்திருக்கிறதா, அல் இஸ்முல் ஆலம் என்று வந்திருக்கிறதா என்றால் நாம் அதை காணவில்லை, வந்ததெல்லாம் மாய். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்த அவனத்தை இன்னொரு வாத ஒரு ஒரு வாத பிரதிவாதம் ஏற்படுது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதிலே மிக உன்னதமான பெயர் என்று ஒன்றும் சாதாரண பெயர்கள் என்று மற்றவைகள் என்றும் தரப்படுத்துவது கூடுமா கூடாதா என்ற ஒரு பாரிய சர்ச்சை இந்த இஸ்முல் ஆலம் என்ற பிரயோகம் வந்த காலத்தில் இமாம்களுக்கு இடையே உருவாகிவிட்டது. சுமார் 1100 வருஷங்களுக்கு முந்தையே உருவாகிவிட்டது. அப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை விட இன்னொரு பெயர் மிக உன்னதமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வைத்தான் ஒருவன் அழைக்கப் போகிறான். அல்லாஹ்வைத்தான் ஒருவன் அழைக்கப் போகிறான். அழைக்கின்ற போது அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், உதுல்லாஹ. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அவிதுர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா ததுஉ, நீங்கள் அல்லாஹ்வின் எந்த பெயரை வைத்து அழைத்தாலும் ஃபலஹு அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்கிற பெயரும் ரஹ்மான் என்கிற பெயரும் வேறு அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் எல்லாமே ஒரு தரத்தில் உள்ளதுதான். எதை வைத்து அழைத்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வுடைய அழகான திருநாமம் என்று அவனே கூறுகின்ற போது, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. யார் அதனை பாதுகாத்துக் கொண்டானோ அவன் சொர்க்கம் போவான். இந்த 99 திருநாமங்கள் போது ரேடியோவிலே அடிக்கடி அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்வார்கள். அந்த 99 திருநாமங்கள் என்கிறது அதில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு பலகீனமான ஹதீஸில் வந்த அந்த லிஸ்ட். அதிலே உண்மையாக அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் என்று குர்ஆனில் வந்ததும் இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்ததும் இருக்கிறது, வராததும் இருக்கிறது. வர வேண்டிய சிலது அதில் சொல்லப்படவில்லை, இந்த ரேடியோவில் போகக்கூடியது. எனவே அதுதான் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் என்று நம்பிவிடக்கூடாது. இன்னும் சிலது இருக்கிறது, அதில் சிலது உண்மையிலே இல்லாததும் அதில் இருக்கிறது. அது ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்தவரை ஒன்று மிக உயர்ந்த பெயர், இன்னொன்று சாதாரண பெயர் என்று தரப்படுத்துவது என்பது அது நியாயமாகாது. இப்ப ஒருவருக்கு 2 பேர் இருக்கிறன்னு சொல்லுவோம். 2 பேர் இருக்கிற போது ஒரு பெயரை கூப்பிட்டு அவருக்கு சமனான பெயர் என்றால், அவருடைய அழகிய பெயர் என்றால், எதை வைத்து கூப்பிட்டாலும் அது எனக்கு சரிதான் என்று அவர் சொல்லும் போது ஒன்றை விட ஒன்றை சிறந்தது என்று நாம் சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? அல்லாஹ்வை சொல்லிவிட்டார், அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். அவருக்கு எந்த பெயரை கொண்டு நீங்கள் அழைப்பதா இருந்தாலும்
அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அவன் சொல்கிற போது இதில் ஒரு பேர் அதில் மிகவும் உன்னதமானது என்று தரப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் தரப்படுத்தக் கூடாது என்பதையும் இது சம்பந்தமாக ஆய்வு செஞ்ச உலமாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை சொல்ல வருவது என்னவென்றால், ஆன்மீகவாதிகள் என்று ஒரு சாரார், மாரிபத்து படித்தவர்கள், ஞானவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இப்போது இந்த வளர்ந்த சமுதாயத்தில் குறைய பழையாற்றத்தில் கூட இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கும் தெரியாது கதைக்கின்ற போது உங்களுக்கு இந்த இஸ்முல் தெரியுமா, இன்னா இருக்கிற மகான், இந்த மகான் அந்த இஸ்முல் ஆவத்தை அறிந்து வைத்திருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய ரகசிய அறிவில் உள்ளது என்று சொல்லுவார். சொல்லி அந்த அந்த இஸ்முல் ஆவத்தை அறிந்தவர்கள் தான் இறை தேச செல்வர்கள் ஆவார்கள். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அறிந்திருக்கிறார்கள், அது மாதிரி இன்னார் இன்னார் அறிந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரகசியத்திலே அவன் மட்டும் அதை அறிந்திருக்கிற போது அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் நபியலாருடைய சஹாபாக்கள் பல ஆயிரம் பேர் இருந்தும் அவர்களும் சொல்லாமல் இருக்கிற போது அடுத்த தலைமுறையில் உள்ளவர்கள் அல்லது அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் எங்களுக்கு இஸ்முல் ஆலம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய ரகசியம் தெரியும் என்றால் இது நமது சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக கூறுகின்ற விடயங்கள். இந்த மார்க்கம் எல்லோருக்கும் பொதுவானது. இந்த மார்க்கம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியை காட்டித்தர வந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி சில வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அல்லாஹ்வுடன் கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த அந்த வார்த்தைக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இதை வைத்து நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரிப்பான், உங்களுடைய தேவையை அதாவது விடையளிப்பான், பிரார்த்தனைக்கு விடையளிப்பான் என்று இந்த ரெண்டு வார்த்தை பிரயோகங்களுக்கும் சொன்னதை நாங்கள் ஆதாரமான ஹதீஸிலே காணலாம். வேறு சில லைவான ஹதீஸ்கள் வருகிறது. நான் ஆரம்பித்து சொன்னதை போன்று அதை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, சுருக்கம் என்னவென்றால் நம்முடைய பிரார்த்தனை கபூலாக வேண்டும், நம்முடைய பிரார்த்தனை கபூலாக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த கபூலாவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்கின்ற போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அது முதலாவது நிபந்தனை என்ன? ஒரு நிபந்தனை நம்ம முஸ்லீமாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படாது, ஹலாலாக ஆகாரம் ஹலாலான உணவோட இருக்கும். இருந்து நாம் இந்த ஹதீஸில் வந்த தெளிவாக வந்த இந்த வாசகங்களில் ரெண்டில் ஒன்றை நாங்கள் சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல்லாஹ் அதை அங்கீகரிப்பார் என்று நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதிலே இந்த வார்த்தையா இருக்குமா, இதில் வரக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையா, இதில் வரக்கூடிய ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தையா, அல்லது வேறு பதிவு சமாவாத்தி வல்லாஹ் என்ற வார்த்தையா, மன்னான் என்ற வார்த்தையா, அல்லது குல் அல்லாஹ் அதில் வரக்கூடிய அந்த வார்த்தையா என்று நாங்கள் சர்ச்சைப்பட்டு ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமான அந்த சில வார்த்தைகளை சேர்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற போது அதை நாங்கள் உடைச்சு இதுவா இருக்கலாம் என்று 14 கருத்து இருக்காங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இதில் 14 கருத்து இருக்கிறது அறிஞர்களுக்கிடையே. எனவே அதை நாங்கள் தள்ளி வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமாத்தர சொன்னார்கள், அதை பாடம் விட்டு துஆ கேளுங்க. நம்முடைய பிரார்த்தனைக்காக டாக்டர்கிட்ட போய் மாசக்கணக்கில் மருந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு பெரிய டாக்டரை சந்திக்க போனாலே வருத்தத்தை டாக்டர் விலங்காட்டு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் காத்துக்கிட்டோம் வருத்தத்தோடு. எனவே இதை பாடமாக்குவது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. எனவே இந்த துஆக்களை நாங்கள் பாடமிட்டு அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பழகுவோம். அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அந்த நிபந்தனைகள் வருகிற போதும் இந்த வார்த்தைகள் அவன் எங்களுடைய துஆவிற்கு எங்களுடைய பிரார்த்தனைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அதை அங்கீகரிப்பதற்கு அவன் சார்பானக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நான் இரண்டாவது சொன்ன துஆவை மீண்டும் ஒரு தரம் அரபியிலே சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக
بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. இதை சொல்லி அல்லாஹ்வுடைய தேவைகளை கேளுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது அல் இஸ்முல் அலீம், மகத்துவமான பேர். அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் தனியே எடுத்தால் எல்லாமே மகத்துவமான பேர் தான். அல் அலீம், அவனும் அலீமானவன், மகத்துவமானவன். அவனுடைய பெயர்கள் எல்லாம் மகத்துவமானது. அதில் ஒரு பெயர் மட்டும் மிக மகத்துவமானது என்று ஆகும் என்று சொல்லக்கூடிய அப்பாலான குறிப்பாளர்களுக்கான நேரடி சரியான ஹதீஸ்களை நாம் காணவில்லை. எனவே அல்லாஹ் நமக்கு இந்த விடயத்தில் நபிகளாருடைய வழிமுறையை சரியாக பின்பற்ற நல்லவர்கள் பாதிப்பானாக. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இதுவும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கிடையிலே அடிக்கடி வாத பிரதிவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு விடயம் சம்பந்தப்பட்ட கேள்வி என்னவென்றால், ரூஹ் என்றால் என்ன? நாங்கள் ரூஹ் என்று கூறுகின்றோம். இந்த ரூஹ் என்றால் என்ன என்று அவர்கள் கேட்டுவிட்டு அது இதைத்தான் குறிப்பிடுகிறது என்று ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை சொல்வார்கள். நாம் ஒரு முஸ்லிமாக இருக்கின்ற போது என்னுடைய கேள்விக்கான விடையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கு, அதில் எங்களுக்கு விரிவான விளக்கம் தேவை என்றால் அந்த விரிவான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் எடுத்துக்கொள்ளும். விரிவான விளக்கம் சொல்லப்படாவிட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். பின்னால் வந்தவர்கள் 1000 சொல்வார்கள், ஒவ்வொருவர் ஒரு கருத்து சொல்வார்கள். நாங்கள் அவைகளை வைத்து எங்களுக்குள் தேவையில்லாமல் சர்ச்சைப்படக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி நிறைய பேர் சம்பந்தமாக கதைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு விடயத்திலே நீங்கள் சர்ச்சைப்பட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன் பக்கம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தேடிப்போங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். அதுதான் மிக சிறந்தது. அதுதான் நீங்கள் விளக்கம் தேடி போகின்றதிலே மிக அழகானது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். எனவே அன்றைக்குரிய சகோதரர்களே, அந்த அல் குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதை முதலாவது பார்ப்போம். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உன்னிடம் ரூஹை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். நாம என்னத்தை கேட்கிறோம்? அந்த காலத்தில் நபியரான வந்து கேட்டார். அப்போது அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்விற்கு சொன்னார், சொல்லுமா, குல், நபியே கூறுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் இருந்தும் உள்ள விடயம். படைத்த ரப்பினுடைய ஒரு குமார், அவ்வளவு சொல்லியாச்சு. அதற்கப்பால் இன்னொன்றை சொல்கிறான், அதுதான் நாங்கள் விதண்டாவாதம் செய்யலாம் என்பதற்காக அல்லாஹ் போடுகின்ற ஒரு போர்டு. தொடர்ந்து செய்கிறான், அறிவிலே நீங்கள் கொஞ்சமே தவிர கொடுக்கப்படவில்லை என்றுதான் அன்றாடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இருக்கிறது, அது ரொம்ப சொற்பம். இந்த ரூஹை பற்றி உள்ள ஆய்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக போனால் அது உங்களுக்கு புரியாது. புரியறதுக்குரிய அந்த எல்லை நீங்கள் படைக்கப்படவில்லை. எனவே நீங்கள் இவனத்தோடு நின்று கொள்ளுங்கள். அல்லாஹ் ரூஹ் என்றால் எனது ரப்பினுடைய கட்டளையில் இருந்து உள்ளது. அல்லாஹ்வுடைய ஒரு குமார். இது மூமினுக்கு போதுமானது. இவ்வளவும் ஒரு மூமினுக்கு போதுமானது. அதனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதற்கு மேலதிகமாக ரூஹை பற்றி கேள்வி கேட்டதே வரலாறே காண முடியாது. இது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டு இப்போது ஒரு கேள்வி வருகிறது, என்னது? அப்ப குர்ஆனில் வேறு இடங்களில் ரூஹ் என்று வருகிறது, அதே மாதிரி இதற்கு வேறு வார்த்தை
பற்றிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரூஹ் என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் வேறு சில இடங்களில் நஃப்ஸ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். ரூஹ் என்றால் நாம் தமிழ் மொழியில் இருக்கிற போது உயிர் என்று சொல்கிறோம். நஃப்ஸ் என்கிற போது ஆன்மா என்று சொல்கிறோம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அப்ப எல்லா ஆன்மாக்களும் இங்கே மரணம் சுவைக்கப்படுகிறது. ஒருவன் மூமினாக இருந்தால் என்ன நடக்கும்? நாம் ஓதக்கூடிய வல்மஜ்ரி சூரத்தில் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக் ராதியத்தன் மர்தியா. மலக்குமார்கள் மூமின்களுடைய உயிர்களை எடுக்க வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூறுவார்கள், ஏ நிம்மதி அடைந்திருக்கக்கூடிய ஆன்மாவே, உன் ரப்பின் பக்கம் நீ திரும்பிச் செல். இது மூமினுடைய உயிருக்கு அந்த மாதிரி கூறப்படுகிறது. மலக்குமார்கள் உயிரை, கெட்டவனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற போது நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், கெட்ட ஆன்மாவே என்று அவர்கள் விழிக்கிறார்கள், வெளியேறார்கள். அப்ப கெட்ட கெட்ட நஃப்ஸ் என்ற வார்த்தை யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, கெட்ட ஆன்மா, அது குர்ஆனில் வரவில்லை, நஃப்ஸுல் ஹபீஸ் ஹதீஸிலே வரக்கூடியது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறான நஃப்ஸ் என்ற வார்த்தை, ரூஹ் என்ற வார்த்தை இவைகள் பிரயோகிக்கப்படுகிறது. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள், அது உண்மையில ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், இந்த ரூஹ் ஊதப்படுகிறதே 4 மாதமானால், கருவறையிலே ஒரு குழந்தை 4 மாதமாக வளர்கின்ற போது ரூஹ் என்று ஒன்று ஊதப்படுகிறது. அது ஊதப்படுவதற்கு முந்தியும் அந்த கருவிலே உயிர் இருக்கிறதானே என்று கேள்வி கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆமா, உயிர் இருக்கிறதால தான் அது வளர்ந்து வருகிறது. நமது பாஷையில் சொன்னார், அந்த 4 மாசத்துக்கு பின்னர் ஊதப்படுகிற ரூஹ் இருக்கிறார், அந்த ரூஹைத்தான் இங்கே என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதற்கு முந்தி இருக்கக்கூடிய அந்த அதனுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை அதை ரூஹ் என்று சொல்லுவது இல்லை. அது மரங்களை எடுத்தால் மரங்களுக்கும் வளர்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொருளையும் அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய நிலையிலே படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பொருளும் வளர்கிறது. அது ஹயாத் என்று சொல்வது, அதற்கு அரபியிலே ஹயாத். ஒவ்வொரு பொருளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது வேறு, இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய ரூஹ் என்பது வேறு. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூமினுடைய ரூஹை பற்றி வேறு வார்த்தையை கொண்டு பிரயோகிக்கிறார்கள். நஸ்மத்துன், நஸ்மா என்ற வார்த்தை சூரத்திலே இன்னமா நஸ்மத்துல் முஃமின், ஒரு மூமினுடைய ஆன்மா சுவனத்து மரங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது, அவைகளில் தங்குகிறது. எதுவரை? கியாம நாள் வரும் வரையில். அப்ப நம்முடைய உயிர் உடம்பை விட்டு பிரிந்து விட்டால் அவைகள் மூமினாக இருக்கின்ற போது சுவனத்து மரங்களிலே அந்த உயிர் பறவை வடிவங்களிலே உலாவிக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப சுவர்க்கத்துக்குள்ளே மொத்தமா போயிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்பார்கள். அதற்கு அது மறுமையிலே மனிதன் பொடியோடு போவது, இது சுவனத்தில் முன்னே, அதாவது அவர் முழுமையாக நுழையாமல் அதன் முற்றங்களிலே என்று அறிஞர்கள் விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். அது அடுத்த கட்ட விளக்கம், அதுக்குள்ள நான் இப்ப உள்ள பண்ணல. அப்ப அங்க சொல்லப்படுறது என்ன? மூமியினுடைய உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து விட்டால் மீண்டும் அந்த உயிர் என்ன செய்யப்படுகிறது? கேள்வி கணக்கு முடிந்ததற்கு பின் அங்கே
சுவனத்தின் மரங்களிலே உலாவுகின்றது. அன்றைக்குரிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு நஸ்மா என்ற சொல், ரூஹ் என்ற சொல், அதே மாதிரி நஃப்ஸ் என்ற சொல் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா, இந்த ரூஹ், இவை இன்னொரு கருத்திலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா ரூஹ் என்று கூறுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்குமார்களும் ஜிப்ரீலுக்கு ரூஹ் என்று சொல்லப்பட்டது. அவரும் அந்த இரவையில் இறங்குகிறார், லைலத்துல் கத்ர் இரவில். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது அவர் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தகப்பன் இல்லாமல் படைக்கப்பட்டவர் மண்ணில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் படைக்கப்பட்டவர். அவர் தாயின் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார். இவர் தகப்பன் மட்டும் இல்லாமல் படைக்கப்பட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்தார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்து அல்லாஹ்விடம் இருந்து உள்ள ரூஹை ஊதினார். ரூஹும் மின்ஹு அல்லாஹ் கூறுகிற போது அவர் அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வார்த்தை, அல்லாஹ்விடம் இருந்து வந்த ரூஹு. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி முந்தி சொல்லப்பட்டது. படைத்தவனுடைய கட்டளையிலிருந்து வருவதுதான் ரூஹ் என்பது. அதுதான் இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவானார் என்றால் அதிலே உள்ள சிறப்பம்சம் என்ன? சாதாரண மனிதர்கள் உருவாவதற்கு ஆண் பெண்ணினுடைய தொடர்பு வேண்டும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பம்சம் ஆண் தொடர்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியாக அங்கே வந்தது. அவர் உருவாகிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. வேற அந்த ரூஹ் என்பதை பிழையாக விளங்கி அது அல்லாஹ்விலும் அல்லாஹ் தான் அது, அல்லாஹ் தான் வெளிப்பட்டார் என்று பிழையான கருத்துக்களை கொடுக்க முற்படுகிறார்கள். அது அரபிலே வந்த அந்த பிரயோகத்திற்கும் பிழை. எனவே அன்றைக்குரிய ரூஹ் என்பது படைக்கப்படுற ஒன்று. ரூஹ் என்பது படைக்கப்படுகின்ற ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று ரூஹ் அல்லாஹ் என்று சொல்கிறார்களே, அன்றைக்குரிய சகோதரர்களே, எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடையதான். எல்லோரே ஹாதா ஹல்குல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்றால் அது அல்லாஹ் என்று கருத்தா? இப்ப நான் கூறுகிறேன், எனது கை என்னும் போது அது எனது உறுப்பு. எனது வீடு என்பது அதுவும் எனது பாட்டா? என்னுடைய மொழியில் ஒரு பாட்டா? இல்லை, அது என்னை விட்டு வேறானது, ஆனால் எனக்கு சொந்தமானது. ஒருவன் ஒரு பொருளை தன்னுடைய என்று செல்கின்ற போது இரண்டு விதமாக கூறுவார். ஒன்று, அது அவருடைய உடம்பில் ஒரு பகுதியாக நினைத்து கூறுவார். இன்னொன்று, அவருக்கு உரிமையானதை கூறுவார். எனது கண், எனது கை, எனது கால், எனது வயிறு, எனது ஹார்ட் என்கிறார். அது அவனில் ஒரு பகுதி. எனது மனைவி, எனது வீடு, எனது பொருள், என் வாகனம் என்கிறார். அது அவனுக்கு உரியது, அது அவனை விட்டு வேறானது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பு என்கிறது அல்லாஹ் அல்ல. அது மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பில் வந்ததுதான் இந்த ரூஹ் என்பது. அந்த படைப்பினான ரூஹில் இருந்து ரூஹாக இருப்பவர் தான் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதை மக்கள் பிழையாக விளங்கி சில முஸ்லிம்கள் கூட இந்த அல்லாஹ்வுடைய அரபு வாசகங்களினுடைய நடை விளங்காமல், குர்ஆனிலே அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளங்காமல் சொந்த மூப்புக்கு மொழிபெயர்ப்பை பார்த்து அவர் விளங்க போய் கடைசியாக அல்லாஹ்வுடைய உயிர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு என்று மிக அறிவீகமான முறையில் கருத்துக்களை கொடுத்து விடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதுக்காகத்தான் நான் இப்போது சுட்டி காட்டினேன். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் அவருடைய கட்டளையின் பிரகாரம் உருவாகுவது. எனவே அது படைப்பினம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவர், அவருடைய உயிர் படைக்கப்பட்டது. எனவே இவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ரூஹ் என்பது படைத்தவனின் கட்டளையில் இருந்து உள்ளது. அதனுடைய மேலும் சில விடயங்கள், அதில் சில விடயங்கள் குர்ஆன் ஹதீஸ்களிலே ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் அதனுடைய மர்மங்கள் என்பது, அதனுடைய இயக்கங்களுக்கு பின்னால் உள்ள நிறைய விடயங்கள், அதை அறிந்தவன் ரப்பு தான். அதனுடைய டீப்பான விஷயங்களை அதனுடைய கடைசி வரை நீங்கள் அறியலாமா என்றால் உங்களால் அறிய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டார், அவனுக்கு தான் கூறுகிறார் அந்த வசனத்தை. உயிரை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்வது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. நீங்கள் அறிவிலே கொஞ்சமே தவிர கொடுக்கப்படவில்லை என்று உங்களுக்கு அல்லாஹ் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். எனவே மூமின்களான நாங்கள் எல்லையோடு நின்று கொள்ள வேண்டும். தேவையில்லாத வாதங்களுக்குள் கூடுதலாக நுழைந்தால் எங்களுடைய ஈமானை பாழ்படுத்திவிடும். எங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துவிடும். இஸ்லாத்தினுடைய விடயங்களில் கூட ஷைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்தி எங்களை ஈமானை நாசப்படுத்தி விடுவார். அவ்வாறான வாதங்களில் தவிர்த்து கொள்வோம். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் ரூஹ் என்று தனி ஒரு கிதாபே எழுதியிருக்கிறார். ஏனென்றால் எழுத வேண்டி வந்தது என்னென்றால், இதில் சர்ச்சை பற்றி அழிந்து போனவர்கள் ஒரு தொகை. சஹாபாக்கள் அதற்குள் சர்ச்சைப்படவில்லை. அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேள்விகளே கேட்கவில்லை. தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருன் நாஸி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم, மனிதர்களிலே சிறந்தவர்கள் எனது காலத்தவர், அதற்கு அடுத்தவர்கள், பின்னர் அதற்கு அடுத்தவர்கள் என்று சொன்ன அந்த முக்காலத்தில் இருந்தவர்கள் தேவையில்லாத கேள்விகளை கேட்ட வரலாறுகளும் இல்லை. அவர்கள் அல்லாஹ் ரசூலோடு சொன்னதோடு நின்று கொண்டு ஈமான் கொண்டார்கள், ஈடேற்றம் பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நற்சார்ந்தல் பாடுகிறார் ரசூலுல்லாஹ்வின் வாய் மூலமாக. எனவே நாங்களும் அந்த வழியில் நடப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.